வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க அந்தரன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். கார்த்திகான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, பெரிய பணக்காரரோட பொண்ணா இருப்பாங்க. இந்த பொண்ணை யாரு லவ் பண்ணாலும் சரி, அவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா கொல்லப்படுறாங்க. எதனால இந்த பொண்ணை லவ் பண்றவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேஸ பிரஜின் விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்படி விசாரிக்கிறவரு நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கிறாரு. அதெல்லாம் என்ன மாதிரியான உண்மைன்றது தான் இதோட ட்விஸ்டா இருக்கும். ரொம்ப சூப்பரான ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க. அதாவது இவங்க பண்ணிருப்பாங்களா அவங்க பண்ணிருப்பாங்களான்னு யோசிக்க வைப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2016ல நடக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பொண்ணை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அந்த பொண்ணோட பேரு கார்த்திகா அப்படின்றது. அவங்க 12th படிச்சிட்டு இருக்காங்க. இவனுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியாவது அவங்க கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி இவனுக்கு ஆசை இருக்கு. ஆனா பேசுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். சீக்கிரமா பேசுன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும் போது சீக்கிரமா பேச போறேன், லவ்வ சொல்ல போறேன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இந்த விஷயத்தெல்லாம் அந்த கார்த்திகாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கவனிச்சிடுறாரு. அது ஏன் பொண்ணுடா, ஏன் பொண்ணிய சைட் அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இவனுங்க ரெண்டு பேரையும் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அதுலயும் ஃபாலோ பண்ற பையனை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட் பையன்னு தெரிஞ்சோன்னு அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனையும் அவன் ஃபேமிலியை மிரட்டுறாரு. நான் திரும்பி இந்த இடத்துக்கு வரும்போது இங்க நீங்க இருக்கக்கூடாது, பெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டி விடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பையனும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த அப்பா அடிச்சதுனால இந்த பையனுக்கு ஒரு கோபம் வருது. இந்த அப்பாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 2024 அதே பொண்ணை காட்டுறாங்க. அதாவது கார்த்திகான்ற பொண்ணை காட்டுறாங்க. இப்ப மகேஷ் அப்படின்ற ஒரு நபர் கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனா மகேஷ இவங்க நெருங்கி கூட போக மாட்டாங்க. அதாவது அக் பண்ண கூட மாட்டாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மகேஷ்னு சொல்லும் போது எனக்கு நல்லாவே புரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு ஒரு போட்டோவாது வேணும், போட்டோவாது எடுத்துக்கலாம்னு போது சரின்ற மாதிரி இவங்களுமே கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மகேஷ் இருக்கார்ல, தெரியாத்தனமா லாரியில இடிச்சிடுறாரு. அந்த வழியா லாரி வந்திருக்கும். இவர் தெரியாத்தனமா போன் பேசிக்கிட்டே போய் இடிச்சிடுறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்தரன் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஆக்சுவலா இந்த கார்த்திகாக்கு யாரு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆனாலும் சரி அவங்க இறந்து போயிடுவாங்க போல. என்னால் தான் இப்படி நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த மகேஷோட அப்பா கிட்ட இந்த கார்த்திகாவோட அப்பா மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதனால தான்ப்பா எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னேன், ஏன்பா இப்படி பண்ணீங்க, இப்ப அநியாயத்துக்கு ஒருத்தன் இறந்து போயிட்டான்ற மாதிரி பொண்ணு ஃபீல் பண்றாங்க. அப்பாவுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே ஒரு 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு சீனியர் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் பேரு செலியன் அப்படின்றது. இவர்கிட்ட இந்த கேஸ் ஃபைல் வந்திருக்கு போல. இவருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது எப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறவங்க அடுத்தடுத்து இறந்து போவாங்கன்ற மாதிரி இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இத பத்தி இதுக்கு முன்னாடி விசாரிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி ரீஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசலான்ற மாதிரி அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அது கார்த்திகான்ற அந்த பொண்ணை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. இவங்க வாயாலேயே பேசி தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி உங்க லவ் மேட்டரை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவங்க காலேஜ் போற டைம்ல ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரோட பேர் ஆதித்யா அப்படின்றது. இவரோட ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பீரியட்ஸ் வர மாதிரி இருக்கு போல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆதித்யாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆதித்யாவும் பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, என் வீட்டுல தங்கச்சி இருப்பா, நீங்க அங்க போய் வேண்டிய விஷயத்த பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்து தங்கச்சி கிட்ட விஷயத்த சொல்றாரு. இவங்களுமே உள்ள போய் செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பலான்ற மாதிரி இவரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா இது ஆதித்யாவோட தங்கச்சி கிடையாது, ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அது கார்த்திகாக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அப்புறம் எதுக்காக தங்கச்சின்னு சொன்னாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கும்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொல்லியிருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுமே உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. நல்ல டைப்பா இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது சொந்தக்கார தம்பி காசெல்லாம் கேட்கறான். அவன் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவன் போல. இவங்களுமே அவனுக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் ஆதித்யாவோட நல்ல மனசு பிடிச்சிருச்சு பாத்தீங்களா. ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஆதித்யாவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆதித்யா நல்லா படிச்சிருப்பாரு. வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறதுலாம் இவங்களுக்கு தெரிய வருது. அவர் ஆட்டோல அடிக்கடி டிராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட பைக்லாம் இருக்கும், இருந்தாலுமே வேணும்ட்டே அவரோட ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டேன், அதனால டீ குடிக்கணும் போல இருக்கு, எங்கேயாவது டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க.
என்ன நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இதுல என்ன இருக்கு போலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு இவங்க கூட வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்றது ஆதித்யாவுக்கும் புரிய ஆரம்பிக்குது. போக போக இவங்களுமே வந்து ஆதித்யா கிட்ட க்ளோஸா பழகுறாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதித்யாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நான் சாதாரண ஆட்டோக்காரன், உங்க அப்பா ஏத்துப்பாரான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ இப்படியேவா இருக்க போற, உனக்கு வேலை கிடைச்சிரும்ல, ஏதாவது பண்ணிக்கலாம், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே தைரியம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க லவ் பண்றது அடியாளுங்க மூலியமா அப்பாக்கு தெரிய வந்துருது. இல்ல அப்பா செம்மையா கடுப்பாயிருறாரு. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இதுக்கப்புறம் அவன் பின்னாடி சுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு வார்னிங்லாம் தந்துட்டு இருக்காரு. ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் அவன் பின்னாடி தான் சுத்துவேன்ற மாதிரி அப்பாவே எதிர்த்து பேசுறாங்க. பொண்ணு எதிர்த்து பேசுறதுனால அப்பாவும் கோவப்படுறாரு. இப்ப இவங்களுமே ஆதித்யாவை மீட் பண்றாங்க. என் அப்பா லவ்வுக்கு கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு, நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் யோசிச்சு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு நான் கீழே தான் வெயிட் பண்றேன் வான்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. இவங்களுமே எதுக்காக வீட்டுக்குலாம் வந்த, அப்பா பாத்திர போறாரு அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. நீ எதுக்காக நம்ம பிரிஞ்சிடலாம்னு மெசேஜ் பண்ண, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. நான்லாம் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஆதித்யா சட்டுன்னு இவங்களுக்கு முத்தம் கொடுத்துடுறாரு. இவங்களுமே கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காங்க. ஆதித்யா நம்ம ரெண்டு பேர் கண்டிப்பா சேருவோம், சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்பிக்கையா பேசிட்டு பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஆதித்யாவோட சொந்த தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்ட தங்கச்சின்னு சொன்னார்ல, ஆனா அவருக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி அண்ணன் வீட்டுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இது இவ்வளவு நேரம் ஆயும் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. ஏன்னா அப்பா கோவத்துல இருக்காருல, அப்பா ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னோட பாய் ஃப்ரெண்டு மிஸ் ஆகுறான், என் அப்பா ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்பாவை பத்தி சொல்றாங்க. ஓஹோ, அந்த பில்டர்ஸ் சேர்ந்தவரா, அவர் பெரிய ஆளு, அவருக்கு எதிராக எப்படி நாங்க கேஸை எடுக்கிறதுன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் பேசிட்டு இருக்காரு. என் அப்பாக்கு எதிராக கேஸை எடுக்க மாட்டீங்கன்னா நான் வேற யாரையாவது பார்க்க வேண்டி வரோன்ற மாதிரி இவங்க மிரட்டுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் ஆதித்யா ஒரு இடத்துல டெட் பாடியா கிடைச்சிருக்காரு. இவங்களுமே அந்த ஸ்பாட்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஆதித்யாவை யாரோ அட்டாக் பண்ணி கொடூரமா சாவடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்க்குற இவங்களால ஏத்துக்கவே முடியல. நிச்சயமா அப்பா தான் ஆளை வச்சு இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் பாடியை பார்க்கறதுக்கு கூட தைரியம் இல்லைல்ல, கொஞ்சம் தள்ளி இருந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே சமயம் நீ தானே பண்ணன்ற மாதிரி அப்பாவை அடிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்குது. ஆதித்யாவோட நினைவை விட்டு இவங்களால வரவே முடியல. ஆதித்யாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தேவைப்பட்டா திரும்பி கூப்பிடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க செலியன் இருக்கார்ல, இவங்களை அனுப்பிடுறாரு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. போலீஸுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. போலீஸுங்க அப்பயுமே அப்பாவை சந்தேகப்பட்டு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. நீங்க தான் இதை பண்ணீங்களான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அந்த ஆதித்யான்ற பையன் நேரடியா அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அவன் கொஞ்சம் தைரியமா பேசுறதெல்லாம் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது உங்க பொண்ணை நான் நல்லபடியா பார்த்துப்பேன்ற மாதிரி நம்பிக்கையோட பேசியிருப்பான். இதனால அப்பாவுக்கு பிடிச்சிருக்கும். சரிப்பா, நான் யோசிச்சு என்னோட முடிவை சொல்றேன், நல்ல விதமா தான் பேசி அனுப்பியிருப்பாரு. அந்த பையனை பத்தி செக் பண்ணுன்னு சொல்லும் போது ஆளுங்களும் நல்ல விதமா தான் சொல்லியிருப்பாங்க. ஆளுங்க முன்கூட்டியே மிரட்டி இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவனை மிரட்டலாம் செய்யாதீங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்களை கண்டிச்சு வச்சிருப்பாரு. சோ அந்த பையனுக்கு எதிராக எந்த ஒரு விரோதமும் இல்லைன்னு அப்பா சொல்றாரு. அப்பா பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாக்குறவரா இருப்பாரு. ஆக்சுவலா இவங்க கேஸ்ட சேர்ந்த ஒரு பொண்ணு வேற கேஸ்ட் பையனா லவ் பண்ணும் போது அந்த லவ்வை இவர் பிரிச்சு வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்தின தொலைச்சிருவன்ற மாதிரி அந்த பையனை மிரட்டி இருப்பாரு. அந்த பையன் பேரு குரு அப்படின்றது. இவன் பின்னாடி இதுக்கப்புறம் சுத்தாதமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லியிருப்பாரு. சோ இதனால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்கல்ல, இதனால குருன்ற பையனுக்கு இவர் மேல ஒரு கோபம் இருக்கும். இவர் மேல இருக்க கோபத்தினால அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட சாவடிச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பா மேல பழி போகட்டும்ன்றதுக்காக பண்ணிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு வாட்டி தங்கச்சி கிட்ட கெலாட்டா பண்ண பசங்களை பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிருப்பா. இதனால கோவப்பட்டு அந்த பசங்க கூட பாய் ஃப்ரெண்ட சாவடிச்சிருக்கலாம். அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரிலாம் இந்த போலீஸ் சொல்றாரு. இதை தாண்டி ஆதித்யா இறந்து போன இடத்துல உடைஞ்சு போன மாதிரி ஒரு கண்ணாடி கிடைச்சிருக்கும். அந்த கண்ணாடியில முத்தம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது முத்தம் கொடுத்த மாதிரி கிடைச்சதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆச்சரியமா கேட்கிறாரு. அதாவது கொலை பண்றதுக்காக வந்த கில்லர் கூட அந்த கண்ணாடியில முத்தம் கொடுத்திருக்கலான்ற ஆங்கிள் நான் யோசிச்சேன் சார், அதனால அந்த கண்ணாடியை இன்னும் எவிடன்ஸ் ரூம்ல தான் வச்சிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, தேவைப்பட்டா திரும்பி உங்ககிட்ட பேசுறேன், நீங்க வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ செலியனும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப திரும்பி நீங்க உள்ள வாங்கன்ற மாதிரி அந்த கார்த்திகாவை உள்ள வர வச்சிடுறாரு. அப்பா மேல உங்களுக்கு பயங்கரமா கோபம் இருந்தது இல்ல, அந்த கோபம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
என் அப்பா மேல தப்பு இல்லைன்றது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஆதித்யாவோட தங்கச்சிக்கு இவங்க ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு போகும்போது, அக்கா அண்ணன் ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட பேசியிருக்காரு, உங்க அப்பாவும் நல்ல விதமா தான் என்னோட அண்ணன் கிட்ட பேசி அனுப்பியிருக்காரு, உங்க அப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இல்லக்கா அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி சொல்லியிருப்பா. அப்புறம் தான் அப்பா மேலே உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கைலாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி அப்பாவோட அடியாள் கிட்ட பேசும்போது, நான் அவசரப்பட்டு மிரட்டிட்டேன், ஆனா உன்னோட அப்பா மிரட்டக்கூடாதுன்னு என்னையே திட்டினாருமான்ற மாதிரி அடியாள சொல்றான். சோ அப்பா இதை பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அப்பா இருக்காருல, ஆதித்யாவோட தங்கச்சிக்கு இவரு செலவுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இதனால அப்பா மேலே உங்களுக்கு பயங்கரமா நம்பிக்கை வந்திருக்கும். அப்பா இதை பண்ணலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக இவங்க நன்றிலாம் சொல்றாங்க. அவளை விட உனக்கு வயசு அதிகமாயிருச்சுமா, எனக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆதித்யாவை மறக்க முடியாம இவங்க கஷ்டப்படுறாங்க. இருந்தாலுமே அப்பா கேட்கறதுக்காக சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு பையனை பாக்குறாரு. அந்த பையனுக்குமே ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். அந்த பையன் பேரு விஷ்ணு அப்படின்றது. அவருமே லவ் ஃபெயிலியர்ல கஷ்டப்படுறாரு, இவங்களுமே லவ் ஃபெயிலியர்ல கஷ்டப்படுறாங்கல்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு அப்பா நினைச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த ஃபெயிலியர்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டு இருக்காரு போல. இவங்க கிட்ட சகஜமா பழக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் கார்த்திகா விஷ்ணுவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் விஷ்ணுவோட பேரண்ட்ஸ் வீட்ல இருக்க மாட்டாங்க, தனியா தான் இருக்காரு போல. ஒரு மொமெண்ட்ல சட்டுன்னு இவங்களை அக் பண்ணிடுறாரு. இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. ஐயோ சாரின்ற மாதிரி விஷ்ணு சொல்றாரு. இல்ல இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல, இன்னும் இதுக்கு நான் பழகல, கொஞ்சம் டைம் ஆகட்டும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி விஷ்ணுவும் ஏத்துக்கிறாரு. இவங்களுமே நான் கிளம்புறேன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பைக்ல இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது. அது என்னன்னா, விஷ்ணு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் தகவல் தெரிய வருது. இவங்களுமே உடைஞ்சு போயிடுறாங்க. விஷ்ணு அந்த பழைய லவ்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது எப்படி தற்கொலை பண்ணாரு, யாரோ சாவடிச்ச மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத பத்தியும் போலீஸுங்க விசாரிச்சிருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் லவ் ஃபெயிலியரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே வரல போல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட அப்பப்ப மெசேஜ் பண்ணிருக்கான். எனக்கு இன்னமும் கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிருக்கிறது தெரிய வருது. சோ அவன் லவ் ஃபெயிலியர்ல இருந்திருக்கான், அதனால தான் தற்கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கொலைன்ற ஆங்கிள்லயும் நாங்க விசாரிச்சோன்ற மாதிரி விசாரிச்சவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த விஷ்ணு மாடியில இருந்து குதிச்சார்ல, அந்த மாடியில எப்ப பாரு பசங்க கஞ்சா மாதிரி ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க போல. அங்க இருக்க ஒரு கண்ணாடியில இஷ்டத்துக்கு முத்தம்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாரோட லிப் பிரிண்ட்டையும் நாங்க செக் பண்ணோம். ஆனா ஒண்ணு மட்டும் மேட்ச் ஆகல. ஒரு பையன் ஃபாரினுக்கு போயிட்டான், அவன் தான் இருக்கும்னு மத்தவங்க சொன்னாங்க. அதை மட்டும் எங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஒருவேளை போதையில இவனுங்க கூட தள்ளி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் விசாரிச்சோம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி செலியன் கார்த்திகா கிட்டயே கேக்குறாரு. விஷ்ணு அந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே வந்த மாதிரி தான் இருந்தது, திடீர்னு எதுக்காக தற்கொலை பண்ண போறான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்லங்க, அவன் அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி உங்ககிட்ட காமிச்சிருக்கான், ஆனா அந்த எக்ஸ் கிட்ட இன்னமும் சாட்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி இவருமே புரிய வைக்கிறாரு. அடுத்ததான் மகேஷ்னு ஒரு பையனை அப்பா பார்த்திருப்பாரு. அவர் கூட எல்லாமே நடந்திருக்கும், அதாவது நிச்சயதார்த்தம்லாம் நடந்திருக்கும். அவர் போன் பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போகும்போது வண்டி அடிச்சு தூக்கி இருக்கும். சோ இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி இல்ல, யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. என்ன யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இறந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க அழுகுறாங்க. அப்படிலாம் இல்லங்கன்ற மாதிரி இவரும் சமாதானம் சொல்றாரு. இது எல்லாமே தற்செயலா நடக்குதா இல்ல பிளான் பண்ணி நடக்குதான்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே கார்த்திகா கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார்ன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவ உண்மையா லவ் பண்ண ஆதித்யாவா அப்பா ஆளை வச்சு போட்டு தள்ளி இருக்காருன்னு இவன் நினைக்கலாம். அதனால மத்தவங்கள நம்ம போட்டு தள்ளணுன்றதுக்காக இவளே கூட போட்டு தள்ளி இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப அப்பாவோட ரைட் ஹேண்ட் கிட்ட விசாரிக்கும் போது இந்த ரைட் ஹேண்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. பாப்பா 12th படிக்கும் போது ஒருத்தன் பின்னாடியே சுத்துனா, அவனை அசிங்கப்படுத்தி ஊரை விட்டே துரத்தி விட்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனை பத்தின டீடைல் எதுவுமே இல்லைன்ற மாதிரியும் சொல்றாரு. சரி வேற யாருக்குடியாவது பிரச்சனை இருக்கா, அதை பத்தி சொல்லுங்கன்னு செலியன் கேட்கும் போது இவர் வேற ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாரு. அதாவது அப்பா குருன்னு ஒருத்தனை அசிங்கப்படுத்தினாரு பாத்தீங்களா, அந்த குரு என்ன பண்ணிருப்பான்னா, இவங்களோட கல்யாணத்தை நிறுத்தணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா அப்பா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அசிஸ்டன்ட் பார்த்திருப்பாரு. என்னடா இங்க பிரச்சனை பண்ண பாக்குறியா, ஒழுங்கா ஓடிடுன்ற மாதிரி துரத்தி விட்டுருப்பாரு. அந்த குரு அடிக்கடி பாப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் சார், அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு பையன் லவ் பண்ண மாதிரி நமக்கே காமிச்சாங்கல்ல, அவனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லன்ற மாதிரி ரைட் ஹேண்ட் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பையன் யாருன்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த செலியன் தான் அந்த பையனாவே இருப்பாரு. பிரேக்கப் நடந்து ஊரை விட்டு துரத்தணும்னு சோகமா கிளம்பி போயிருப்பாரு. அப்படி போனவர் போலீஸா மாறி இருக்காருன்றது தெரிய வருது.
நான் தான் அவளை பயங்கரமா லவ் பண்ணேன், என்னை விட எவன் லவ் பண்ணிருப்பான், அப்படி லவ் பண்ற எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறதா செலியன் யோசிச்சுட்டு இருக்காரு. உண்மையாலேயே கார்த்திகாவை வேற எவனோ லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. கார்த்திகா எனக்கு மட்டும்தான், கார்த்திகா எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவனோட நோட்ல எழுதிட்டு இருக்கான். இந்த மர்ம நபர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோ நடந்த விஷயத்தெல்லாம் தங்கச்சி கிட்ட சொல்றாரு. அந்த அப்பாக்கு ஒன்னு அடையாளம் தெரியலையான்னு தங்கச்சி கேக்குறாங்க. நான் அப்ப சின்ன பையனா இருந்தேன்ல, அதனால அடையாளம் தெரியலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, அவளுக்கு தெரியலையான்ற மாதிரி கேட்கும் போது அவ என்ன பார்த்ததே இல்ல, நான் மட்டும்தான் அவளை பார்த்தேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. கார்த்திகா கூட பழகுற எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை எப்படியாவது கிராக் பண்ணும், எவிடன்ஸ் கிடைச்சா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இவருமே சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி கிட்ட பேசுறாரு. உனக்கு அப்பதான் அவகிட்ட பேசுறதுக்கு தைரியமே வராம இருந்தது, இப்பயாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணு, இப்பயாவது அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. கார்த்திகா கோயிலுக்கு போறது தெரிஞ்சு இவர் கேஷுவலா அந்த இடத்துக்கு வர மாதிரி வந்துடுறாரு. இப்ப எதர்ச்சியா அவங்கள பார்த்து பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் வேணா டிராப் பண்ணவான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஏங்க தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என் கூட பழகினாலே சாவு நிச்சயம், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே தங்கச்சி கிட்ட புட்டுக்குச்சின்னு சொல்றாரு. பேரண்ட்ஸ் கிட்டே நம்ம நேரடியா பேசிடலாம்னு தங்கச்சி சொல்றாங்க. இப்ப நேரடியா இவருமே பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்பா இப்ப கேஸ்ட் எல்லாம் பாக்குறது இல்ல போல. இப்ப அப்பாவுமே பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலே போதும்ன்ற மாதிரி கல்யாண விஷயமா பேசுறாரு. ஆனா கார்த்திகா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமே தேவையில்லைன்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவர்கிட்டயும் கோவப்படுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா வேணா பழகி பார்க்கலாம்னு சொல்றாங்க. இவர் அதுக்கும் ரெடின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே பழகலாம், அது லவ்வா மாறுச்சுன்னா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் கூட பழகுறதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துற போதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு வராதுன்ற மாதிரி இவர் தைரியமா சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும் போது ஒண்ணு மட்டும் இடிச்சிருக்கோம். அது என்னன்னா, எதுக்காக நம்ம சேர வேணாம்னு மெசேஜ் பண்ணன்னு ஆதித்யா கேட்டிருப்பாரு. நான் மெசேஜ் பண்ணலன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. எதனால ஆதித்யா அப்படி கேட்டான், அதை கொஞ்சம் டீடைலா விசாரிங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அதாவது அவங்க போன்ல இருந்து வேற எப்படியாவது மெசேஜ் வந்திருக்கான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு கூட போன் வேணும்ல. நேரடியா கார்த்திகா கிட்டே திரும்பி அதை கேட்கும் போது, ஆமா ஆதித்யா அந்த மாதிரி சொன்னா, ஆனா நான் அப்படி ஒரு மெசேஜே அனுப்பலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உன் பழைய போன் இருந்தா நல்லா இருக்கும், நான் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பழைய போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே எடுத்து போனை தந்துடுறாங்க. இவருமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கார்த்திகா போன்ல இருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு, அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் டெலீட் ஆயிருக்கு. அதனால தான் ஆதித்யா அந்த மாதிரி கேட்டிருப்பான். அப்ப கார்த்திகாவே வந்து நம்ம சேர வேணான்னு முன்னாடி மெசேஜ் அனுப்பிட்டு அதை டெலீட் பண்ணிருக்காளான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேச்சா, கார்த்திகா அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி பண்ணிருக்கானா சொல்லவே செஞ்சிருப்பாள்ல. கார்த்திகா போனை யூஸ் பண்ணி கார்த்திகாவோட அப்பா கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆதித்யா இறந்து போன இடத்துல ஒரு கண்ணாடி கிடைச்சிருக்கும், அங்க ஒரு லிப் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி வந்து மாடியிலயும் லிப் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷ்ணு மாடியில இருந்து குதிச்சதுல ஏதாவது மர்மம் இருக்கான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. விஷ்ணு ப்ரீவியஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது, சார் விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணான் சார், நான் தான் ஆறுதல்லாம் சொன்னேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒருவேளை சோகத்துல தற்கொலை தான் பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இருந்தாலும் விடக்கூடாது, இன்னும் டீட்டெயிலா விசாரிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த நாள் நைட்டு நைட்டு நேரம் கரண்ட் போயிருக்கிறது தெரிய வருது. கரண்ட் போன சமயம் தான் விஷ்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்காரு. அப்ப கரண்ட்டை யாராவது திட்டமிட்டு கட் பண்ணிருப்பாங்களா? அப்ப இருக்க செக்யூரிட்டி கிட்ட பேசணும் போது அந்த செக்யூரிட்டி எப்பயோ காலி பண்ணிட்டு போனது தெரிய வருது. அந்த செக்யூரிட்டி ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருமே செக்யூரிட்டியோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிடுறாரு. கேள்வி கேட்டா அவன் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னும் போது இவனுமே ஒரு உண்மையை சொல்றான். அது என்னன்னா, மேல நிறைய பசங்க கெலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பையனோட அம்மா தான் நைட்டு நேரம் மட்டும் கரண்ட்டை கட் பண்ணிரு, ஏன்னா போதையில அந்த பசங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, சில அசிங்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் யாரும் பாத்துற கூடாதுன்றதுக்காக நைட்டு நேரத்துல மட்டும் கரண்ட் எல்லாம் கட் பண்ண சொல்லுவாங்க போல. அந்த பசங்க எல்லாம் போதையில அங்க இருக்க கண்ணாடியை இஷ்டத்துக்கு கிஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அடுத்தவங்க பார்த்தா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும்ல, இதனால தான் ஒரு பையனோட அம்மா கரண்ட் எல்லாம் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல விஷ்ணுன்னு ஒருத்தன் இறந்து போனோன்னு இந்த அம்மா பயந்துருப்பாங்க. அந்த பசங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. ஆனா இவங்க செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த லிப் எல்லாம் மேட்ச் பண்றாங்க. வெளியூருக்கு ஒரு பையன் போயிட்டான்ல, அவனையும் வர வச்சு மேட்ச் பண்றாங்க. ஆனா அவன் கூட அது மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு லிப் பிரிண்ட் இருக்குல்ல, அது கில்லரோட லிப் பிரிண்ட் தான். அந்த கில்லர் யாருன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் அந்த கார்த்திகா கூட இவர் பழகிட்டு இருக்காருல, நீ என் கூட பழகிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, நீ என் லைஃப்ல வந்தா உன் உயிர் போயிடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுன்னு கேட்கும் போது பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க.
இதை கேட்கிறவரு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா சின்ன வயசுல லவ் கிடைக்காம போயிருச்சு, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப எப்படி நடந்திருக்கலாம்ன்ற மாதிரி ஹீரோ டீம் கூட டிஸ்கஸ் பண்றாரு. அது என்னன்னா, இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கே தெரியாம யாரோ போன் எடுத்திருக்காங்க. அவங்க தான் ஆதித்யா கிட்ட நம்ம பிரிஞ்சிடலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆதித்யா நேரடியா வீட்டுக்கு வந்திருக்காரு. அதே சமயம் அந்த விஷ்ணு மாடிக்கு போயிருக்கான், சோகமா இருந்திருக்கான். அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி யாரோ சாவடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மேல இருந்து அவனை தள்ளி விட்டுருக்காங்க. கார்த்திகாக்கு வேண்டிய யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கார்த்திகாவை பிடிச்ச யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போகுது. இந்த கேஸ்ல கண்ணாடின்ற விஷயம் காமனா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா மகேஷ்னு ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்ல, அவன் பைக்ல 2 கண்ணாடி இருந்திருக்கு. ஆனா பாடி கிடைக்கும் போது ஒரு கண்ணாடி தான் இருக்கு. ஒரு கண்ணாடி எங்க போச்சு? இந்த கண்ணாடினால தான் ஏதோ நடக்குது போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு பிரச்சனைன்ற மாதிரி கார்த்திகா கால் பண்ணிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது கார்த்திகா அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் பைக் எடுத்துட்டு வெளியே போலாம்னு நினைச்சேன். அப்ப பைக்ல எனக்கு ஒரு டைரி கிடைச்சதுன்ற மாதிரி டைரியை பத்தி சொல்றாங்க. அதாவது அந்த கில்லரா அவனோட டைரியை வச்சிருக்கான் போல. நீ எனக்கு மட்டும் தான் கார்த்திகா, நீ எனக்கு மட்டும் தான் கார்த்திகா அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கான். அதுல கார்த்திக்ன்ற எழுத்து வரைக்கும் பிளாக் கலர் பென்ல எழுதி இருக்கான். ஏன்ற எழுத்தை மட்டும் அவன் ரெட் கலர் பென்ல எழுதி இருக்கான். எதுக்காக இப்படி வித்தியாசமா எழுதி இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சிசிடிவியை செக் பண்ண முடியுமா? செக் பண்ணா யாரு டைரியை வச்சாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இதை தாண்டி அவன் கண்ணாடியிலையும் கிஸ் பண்ணி வச்சிருக்கான் போல. ஏற்கனவே நமக்கு கிடைச்ச அந்த லிப் பிரிண்ட் கூட இதை கம்பேர் பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி குருன்ற பையனை இன்னும் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அவன் கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த குரு மாட்டிக்கிறான். அந்த குருவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உன் லவ் அந்த அப்பா பிரிச்சாருன்றதுக்காக, பொண்ணோட லவ் பிரிக்கிறதுக்காக நீ தான் கொலை பண்ணிட்டு இருக்கியா? அந்த பொண்ணை நீ அடிக்கடி ஃபாலோ பண்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒத்துக்கோன்ற போது ஹீரோ கேக்குறாரு. சார், அந்த அப்பா பண்ண விஷயத்தினால நான் கோவமா இருந்தது உண்மைதான், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணதும் உண்மைதான், ஆனா நான் எதையுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். பொய் சொல்லாதன்ற மாதிரி இவருமே அடிக்கிறாரு. சார், நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இவன் என்ன விஷயத்த சொல்றான்றதை இப்ப நமக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கான் போல, அதை பத்திலாம் சொல்றான். இன்னொன்று பக்கம் வந்து ஹீரோ ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி வந்து இவங்களுக்கு கனவு வருது, கார்த்திகாக்கு கனவு வருது. அதனால கார்த்திகாவும் கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நீ இதை நினைச்சலாம் கவலைப்படாத, எனக்குலாம் எதுவுமே ஆகாது, நாளைக்கு கோயில்ல வச்சு பார்க்கலாம்னு சொல்றாரு. 2 பேருமே கோயிலை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறாரு. இல்ல வேணான்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நம்ம இங்கே வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவர் தங்கச்சியை மட்டும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அதாவது மாலெல்லாம் வாங்கிட்டு வான்ற மாதிரி தங்கச்சியை வர வைக்கிறாரு. இப்ப அந்த இடத்துலயே சிம்பிளா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்லலான்ற மாதிரி கார்த்திகாவோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்பதான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனாலே பரவாயில்லன்னு நினைக்கிறாருல, அதனால இவரை சட்டுன்னு மாப்பிள்ளையா ஏத்துக்கிறாரு. இவருமே ஒய்ஃப் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க உங்களுக்கு பால் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்காக பால்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. இவருமே ஏதோ ஒரு கால் பேசுறாரு. இப்போ உடம்பு டயர்ட் ஆயிருது, படுத்துடலான்ற மாதிரி படுத்துறாரு. இவர் படுத்ததுக்கு அப்புறம் கார்த்திகா கிட்ட ஒரு சேஞ்ச் ஏற்படுது. இப்ப கார்த்திகா கண்ணாடியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகா, உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, கார்த்திகா உன்னை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. அதாவது இவங்க உடம்புக்குள்ளேயே வேற ஒரு கேரக்டர் இருக்க மாதிரிலாம் பேசுறாங்க. கார்த்திகாவை லவ் பண்ற யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறதா செல்லிய நினைச்சார்ல, அதுவும் கார்த்திகாவா தான் இருக்கும். டைரி எழுதுனதெல்லாம் அந்த கார்த்திகாவா தான் இருக்கும். இப்ப ஹீரோக்கு இவங்க மயக்க மருந்து தந்திருக்காங்க போல. நீ முழிக்கிறதுக்குள்ள உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரிலாம் கண்ணாடியை பார்த்து பேசுறாங்க. அப்ப சட்டுன்னு அவரை எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் அந்த பாலை குடிக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல கடுப்பான கார்த்திகா இருக்காங்கல்ல, அவர் கூட சண்டை போடுறாங்க. இவருமே அவங்கள லாக் பண்ணிடலான்னு பாக்குறாரு. ஆனா அவங்க ஒரு ஆண் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு இவரை உட்கார வச்சிடுறாங்க. இவருமே உட்காந்துக்கிட்டே இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ கார்த்திகா இல்ல, கார்த்திக்ன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த கில்லர் வச்ச டைரியில கார்த்திக்ன்றது மட்டும் பிளாக் பென்லயும், ஏன்றது ரெட் பென்லயும் எழுதி இருந்தது பாத்தீங்களா. அப்ப கார்த்திக்னு ஒருத்தன் தான் இதை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கார்த்திக்னு இருக்காங்களான்ற மாதிரி கார்த்திகா அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு. கார்த்திகா ஆனா பிறந்தா கார்த்திக்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அப்பா ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அப்பாக்கு 4 வருஷமா குழந்தை இருந்திருக்காது. ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. எப்படியாவது நமக்கு ஆண் குழந்தை பிறந்திரணும்ன்ற மாதிரிலாம் இவர் வேண்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும். அதனால இவருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இவரோட அம்மா கள்ளிப்பால் தந்து சாவடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் குழந்தைகிட்ட பெருசா ஒட்டவே மாட்டாரு. ஒய்ஃப் வந்து கார்த்திகான்ற மாதிரி பேரும் வச்சிடுறாங்க. இவர் குழந்தைகிட்ட ஒட்டாம தானே இருந்தாரு. அப்பதான் ஆக்சிடென்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிக்கிறாரு. ஜோஷியருமே பொண்ணு
வந்த ராசின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால இவருக்குமே பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆண் குழந்தை கிடைக்கலனா என்ன, பெண் குழந்தையே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவருமே பொண்ணை நல்லபடியா வளர்க்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரோட அம்மா இருக்காங்கல்ல, உன்னோட அப்பாக்கு ஆண் குழந்தை தான் பிடிக்கும், ஆனா நீ வந்து பிறந்துட்ட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நஞ்ச விதைச்சிடுறாங்க. இந்த பொண்ணுமே உங்களுக்கு பையனை தான் பிடிக்குமாப்பா, என்ன பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அப்படிலாம் இல்லமா அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானப்படுத்துறாரு. ஏமா இப்படி பண்றீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்காங்க போல. ஏன் அடிச்சேன்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. பசங்களாம் விளையாடிட்டு இருக்கும் போது என்னையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. இது பசங்க விளையாடுற விளையாட்டு, சேர்த்துக்க முடியாதுன்னு பசங்க சொல்லும் போது நானும் பையன் மாறுதான்ற மாதிரி இவங்க அடிச்சிருப்பாங்க. அடிச்சதுல அந்த பையனுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்பாக்கு பையன் தானே பிடிக்கும், அதனால நம்மளும் பையன் மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி பையன் பிஹேவியர்ல தான் இவங்க வளர ஆரம்பிச்சிருப்பாங்க. கார்த்திகாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணா தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பையன் வருவான். அவன் தான் கார்த்திக் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்பாட்லயுமே யாரோ கிஸ் பண்ண மாதிரி கிடைச்சது பாத்தீங்களா, அப்படி கிஸ் பண்ணதே யாரா இருக்கும்னா இந்த கார்த்திகாவா தான் இருக்கும். இத ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பாரு. அந்த குருன்ற பையன் கிட்ட பேசும்போது தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சார் அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றதா சொல்றாள்ல, ஆனா பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதை பார்த்து அவ சிரிச்சா சார், நான் அதை தான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்றான். இது சிரிச்சாலா அப்படின்ற மாதிரி கேட்கிற ஹீரோவும் ஷாக் ஆகுறது. இப்பதான் அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குது, அதாவது பைக்ல ஒரு டைரி கிடைச்சது இல்ல, அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன தெரியுமா பதிவாயிருக்கு, டைரியை வைக்கிறதுமே இந்த கார்த்திகா தான் வைக்கிறாங்க. அப்படி வச்சவங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்க கார்த்திகா இருக்காங்க, கார்த்திகா இருக்கவங்க டைரியை வச்சுட்டு அங்க இருக்க கண்ணாடியில கிஸ்லாம் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்த்திகா வந்து நார்மலா வராங்க, அதாவது இப்ப கார்த்திகாவா வராங்க. அப்படி வந்தவங்க யாரு டைரியை வச்சது அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே வேற ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்றத ஹீரோவும் கண்டுபிடிச்சிடுறாரு. கார்த்திகா யார லவ் பண்ணா இந்த கார்த்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா, கார்த்திக்கு கார்த்திகாவை லவ் பண்றான், அதாவது இவன் லவ் பண்றதுனால மத்தவங்க லவ் பண்ணும்போது கோவம் வருது, அந்த கோவத்தினால சாவடிச்சிடுறான். உனக்குமே அந்த பொண்ணு கூட பழகிறதுனால ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, நீ பழகாதன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. ஏன்னா டாக்டர் லேடி இவரோட சித்தியா இருப்பாங்க, அதனால தான் அட்வைஸ் பண்றாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்கும்போது சித்தி ஒரு வழியை சொல்றாங்க. அந்த வழியை எப்படி பண்றதுன்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப கார்த்திகா இருக்காங்கல்ல, ஓஹோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா, ஆமா நான் தான் பண்ணேன், ஏன்னா எனக்கு கார்த்திகாவை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி இந்த கார்த்திக் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து கார்த்திகா உடம்பெல்லாம் பார்த்தே இவன் வளர்ந்துருப்பான்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ கார்த்திகாவை லவ் பண்ணவங்க எல்லாம் எப்படி சாவடிச்சான்றதை எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது கார்த்திகா போன்ல இருந்து இவன் தான் ஆதித்யாக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். ஆதித்யா கிட்ட பிரிஞ்சிடலாம் டீசென்ட்டா சொல்லியிருப்பான். ஆனா ஆதித்யா என்ன இப்படி மெசேஜ் பண்ணிருக்கா, அவளை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தவன் லிப் லாக் பண்ணிருப்பான். இப்படி லிப் லாக் பண்ணதுல உள்ளுக்குள்ள இருக்க கார்த்திகை ட்ரிகர் ஆயிருப்பான். வேணும்ட்டே கார்த்திகா மாதிரி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பான். இவருமே அந்த இடத்துக்கு கார்த்திகா கூப்பிடுறாங்கன்னு வந்திருப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு கார்த்திக் தான் வந்திருப்பான். வந்த கார்த்திக் இருக்கான்ல, கொடூரமா இவரோட கதையை முடிக்கிறான். கார்த்திகா எனக்கு தான் மாதிரி சொல்லி தான் கதையை முடிச்சிருப்பான். அங்க ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருப்பான். அடுத்ததா அப்பா விஷ்ணுவை பார்த்தாரு பாத்தீங்களா, விஷ்ணு கூட பழகிறதுல பெருசா விருப்பமே கிடையாது. அதனால கார்த்திகா அப்பப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த எக்ஸ் கிட்ட இவர் சோகமா மெசேஜ் பண்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பி வச்சிருவான். அந்த மெசேஜ் அவர் பார்க்காத மாதிரி டெலீட் பண்ணிடுவான். அவர் ஒரு டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நம்ப வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருப்பான். அந்த நாள் நைட்டு கார்த்திகா கிளம்பி போனாங்கல்ல, ஆனா கார்த்திகா திரும்பி வந்திருப்பாங்க. மாடிக்கு கூட்டு போய் இவரை தள்ளி விட்டுருப்பாங்க. ரொமான்ஸ் பண்ற மாதிரி மாடிக்கு கூட்டு போய் தள்ளி விட்டுருப்பாங்க. அங்க மாடியில ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடியிலேயே இவங்க தான் முத்தம் கொடுத்திருப்பாங்க. அதே சமயம் மூணாவதா ஒருத்தர் கூட நிச்சயம் ஆச்சு பாத்தீங்களா, அவரையும் தள்ளி விட்டு இவங்க தான் சாவடிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில முத்தம் கொடுத்து அந்த கண்ணாடியை கலட்டி இவங்க தான் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணேன், இப்ப உன் கதையை நான் முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தெனாவுட்டா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சித்தி சொன்னாங்கல்ல, என்ன வழின்றது இப்பதான் தெரிய வருது. அது என்னன்னா, பிசிக்கலா யாருமே டச் பண்ண கூடாதுன்ற மாதிரி அந்த கார்த்திக் நினைச்சிட்டு இருக்கான். நீ பிசிக்கலா அவ கூட ஒன்னா இருந்துடணும், அவனுக்கே தெரியாம ஒன்னா இருந்துடணும், அதாவது அவன் மயக்கத்துல இருக்கும் போது அவ கூட நீ ஒன்னா இருந்துடணும்ன்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. மயக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கூட இப்படி பண்றது எனக்கு சரியா படல, எப்படி நான் பண்றது அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல தயங்கிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல இவர் இருக்காருல, சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. யாருமே இவ உடம்ப தொடாம தானே பாத்துக்கிட்ட, ஆனா நான் தொட்டுட்டேனே, நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி கார்த்திக் சொல்றான். நீ என்ன மயக்கமாக்குறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே நான் உன்னை மயக்கமாக்கிட்டேன், போன் எடுத்து செக் பண்ணுன்னு சொல்றான். போன்ல பார்த்தா ரெண்டு பேர் ஒன்னா இருந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. இத பாக்குற கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்ப கார்த்திகா எனக்கு கிடைக்கலையான்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இவருமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அதனால வேகமா இவருமே சித்தி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. இப்ப சித்தியும் தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க.
நீ பண்ண விஷயத்தினால கார்த்திக் உடம்பை விட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அவனுமே சாதாரண ஆம்பளை மாதிரி தான் நடந்துக்கிறான். அதாவது அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனால எல்லை மீறி நடக்கப்பட்டுட்டான்னு தெரிஞ்சோன்னே இவனுக்கு கோவம் வந்து ஒரேடியா போயிட்டான்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. நீ பண்ண மாட்டேன்னு தானே சொன்ன, எப்படி பண்ணன்னு சித்தி கேக்குறாங்க. இப்பயுமே நான் பண்ணல சித்தி, அப்படி பண்ண மாதிரி அவனை நம்ப வச்சேன். அதாவது உடம்புல லைட்டா கீரலை போட்டேன், அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்த மாதிரி நான் செட்டப் பண்ணேன், அதை வச்சு அவன் நம்பிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப இதுக்கப்புறம் உடம்புக்குள்ள கார்த்திக் வரமாட்டானா, எனக்கு பிரச்சனை வராதுல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு வராது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சித்தி சொல்றாங்க. இவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப முடிக்கிற கார்த்திகாக்கு எப்படி காயம் ஏற்பட்டதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது, எப்படி அடிபட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே சமாதானப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துடுறா. அந்த பெண் குழந்தை பசங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்கன்னு அப்பா கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அப்ப தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, பசங்க சேர்த்துக்கலன்றதுக்காக நீ வருத்தப்படாதம்மா, நீ நிறைய பொண்ணுங்களை சேர்த்துக்கிட்டு எங்களையும் சேர்த்துக்கோங்கன்னு பசங்க கிட்ட கேளுமா, சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. அதாவது இவர் பொண்ணு விஷயத்துல சில தப்பு பண்ணார்ல, அதை பேத்தி விஷயத்துல பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. தாத்தா என்ன சொன்னாருன்னு ஹீரோ கேட்கும் போது தாத்தா இதுதான் சொன்னாருப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. தாத்தா சரியா தான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்க சில பொண்ணுங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எங்களையும் டீம்ல சேர்த்துக்கணும் அந்த பையன் கிட்ட கேட்கும் போது அவனுமே சேர்த்துக்கிறான். இப்ப ஒத்துமையா எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. சில பேரண்ட்ஸ் இன்னமும் பொண்ணு பிறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா பொண்ணுங்களும் இப்ப எல்லா ஃபீல்ட்லயும் சாதிச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி பெண்களா இருந்து சாதிச்சாங்கல்ல, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.